விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெகதீஸ்வரி. தற்போது அமைச்சராக உள்ள ஜெகதீஸ்வரி அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கையாகி வருகிறது. அண்மையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயரை பேனரில் மேலே போட்டதாக கோபித்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் வாக்குவாதம் செய்து சர்ச்சையில் சிக்கினார். சில தினங்களுக்கு முன்பாக தான் ஒரு அமைச்சர் என்பதை மறந்து கடுமையான மன அழுத்தத்தோடு இருப்பதாக வேதனை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சாத்தூர் ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் என்பவர் ராஜபாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அரசு அதிகாரிகளை சந்தித்து இனிப்பு வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் அமைச்சர் ஜெகதீஸ்வரிக்கு தெரிய வந்தது. இதையடுத்து அவர் சென்னையில் இருந்தபடியே தனது ஊரில் உள்ள கட்சி நிர்வாகி ராஜகுரு என்பவரிடம் செல்போனில் பேசியதாக பரபரப்பு ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அது தாவேக சாத்தூர் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுருவிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் குரல் பதிவு என கூறப்படுகிறது. சாத்தூர் தாவேக வடக்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் ராஜபாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருவதற்கும் ராஜபாளையத்தில் லட்டு கொடுப்பதற்கும் யார் அதிகாரம் கொடுத்தது என அமைச்சர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்பது போல அந்த குரல் பதிவு உள்ளது. ராஜபாளையத்தில் லட்சுமணன் லட்டு கொடுக்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? சாத்தூர்காரங்க எப்படி பேசுறது? சாத்தூர்காரர் எப்படி ராஜபாளையத்தில் வந்து பேசுவது? லட்சுமணனிடம் போன் பண்ணி சொல்லிவிடுங்கள், நான் அவர் மீது சட்டப்படி புகார் அளித்து உள்ள தூக்கி வச்சிடுவேன். என்னை ஆரம்பத்தில் இருந்தே ரொம்ப சீண்டிக் கொண்டே இருக்கிறார் என்றும் என் தொகுதிக்குள் அந்த பையன் வருவதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்புவது போல அந்த குரல் பதிவு உள்ளது. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க, லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ள தூக்கி வச்சுக்குவேன். உங்களுக்கு தெரியும்ல, நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஒரு கட்டத்தில் சம்பந்தப்பட்ட நபரை தூக்கி வைத்து கொன்று விடுவேன் என்று பகிரங்கமாக மிரட்டுவது போல அந்த குரல் பதிவு உள்ளது. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். அந்த குரல் பதிவில் என் தொகுதிக்குள் சாத்தூர் தொகுதிக்காரர்களை காலை கூட வைக்க விட மாட்டேன், காலை வைத்தால் வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் எனவும் மிரட்டல் விடுக்கும் வகையில் அமைச்சர் பேசுவது போல குரல் பதிவு உள்ளது. ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன், அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. ஒருத்தன் காலை விட மாட்டேன், காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இந்த ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இது குறித்து விளக்கம் பெற அமைச்சரின் உதவியாளர் ஆலன் ராஜை தொடர்பு கொண்டோம். இது அமைச்சரின் குரல் பதிவு அல்ல என்ற அவர் இதனை வெளியிட்ட ராஜகுரு திமுகவில் இருந்து 7 மாதங்களுக்கு முன்பு தங்கள் கட்சியில் இணைந்ததாகவும் தங்கள் கட்சி ஆட்சி அமைந்த பிறகு பல்வேறு பணிகளை டெண்டர் எடுப்பதில் மும்முரம் காட்டியதோடு கட்சிக்குள் குழப்பங்களை ஏற்படுத்தியதால் அவரை கட்சியை விட்டு நீக்கியதாகவும் இதனால் அமைச்சர் பேசியது போன்று போலியான ஆடியோ ஒன்றை ராஜகுரு சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டுள்ளதாக தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக ராஜபாளையம் செய்தியாளர் ஆண்டனி ராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.